நடிகர் அஜித் கடந்த சில வாரங்களுக்கு முன் துபாயில் நடைபெற்ற கார் ரேஸில் தனது குழுவுடன் பங்கேற்று 3வது இடத்தை பிடித்து வெற்றி பெற்றார் அஜித். இவருடைய வெற்றியை ரசிகர்களுடன் சேர்ந்து மக்களும் கொண்டாடினார்கள். திரையுலக பிரபலங்களில் இருந்து அரசியல்வாதி வரை பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். ஆனால் நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜய் வாழ்த்து தெரிவிக்கவில்லை. அதேபோல் சமீபத்தில் நடிகர் அஜித்துக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது கூட விஜயிடமிருந்து எந்த ஒரு வாழ்த்தும் வரவில்லை. அஜித்தின் நெருங்கிய நண்பரான விஜயிடமிருந்து ஒரு வாழ்த்து கூட வரவில்லை என பெரும் சர்ச்சை எழுந்தது. அஜித்திற்கு வாழ்த்து கூற கூட விஜய்க்கு நேரமில்லையா என கேள்வி எழுப்பினார்கள். அது மட்டும் இல்லாமல் ஹேட்டர்ஸும் பலரும் சர்ச்சையாக பேசி வந்தனர். இந்த நிலையில் ஹேட்டர்ஸுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அஜித்குமார் கார் ரேஸில் வெற்றி பெற்ற போதும் அவருக்கு பத்மபூஷன் விருது அறிவித்த போதும் நடிகர் விஜய் போன் கால் செய்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளாராம். இது குறித்து அஜித்தின் மேலாளரான சுரேஷ் சந்திரா கூறுகையில், விஜய் சாரிடம் இருந்துதான் முதல் வாழ்த்து வந்தது. அதே போல அஜித் சாருக்கு விருது அறிவிக்கப்பட்டதும் விஜய் சாரிடம் இருந்துதான் முதல் வாழ்த்து வந்தது. இருவருக்குள்ளும் ஆர்மார்த்தமான நட்பு உள்ளது. ஆகையால் விஜய் சார் வாழ்த்து சொல்லவில்லை என வெளிவந்த தகவலில் துளியும் உண்மை இல்லை என சுரேஷ் சந்திரா கூறியுள்ளார். இதன் மூலம் அனைத்து சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது.